தினம் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா சக்தியும் கார்த்தியும் இப்போ ஃபோனில் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ 2 பேரும் மாற்றி மாற்றி ஒருத்தர் ஃபோட்டோவாக அனுப்ப சொல்லிப்பாங்க. சக்தி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃபோட்டோவை அனுப்பாமல் அவங்க ஃப்ரெண்டு ஃபோட்டோவை அனுப்பாங்க. அதே மாதிரி தான் கார்த்திக்கும் அவங்க ஃப்ரெண்டோட ஃபோட்டோவை அனுப்புவாங்க. கார்த்திக் அவங்க ஃபோட்டோவை அனுப்பலைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்ட சக்தி நீங்கள் எனக்கு உண்மையாகவே இல்லை, நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை அனுப்பவே இல்லை, நீங்கள் வேறு யார் ஃபோட்டோவை அனுப்பிச்சிருக்கீங்க, நீங்கள் எப்போ உண்மையாக உங்கள் ஃபோட்டோ அனுப்புறீங்களோ, நீங்கள் எப்போ உண்மையாக இருக்கீங்களோ அப்போ என்கிட்ட பேசுங்க, அது வரைக்கும் எனக்கு கால் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே சக்தியோட ஃப்ரெண்டு நீ தானே உன் ஃபோட்டோ அனுப்பலை, அப்படி இருக்கும்போது அவரை மட்டும் உண்மையாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் உனக்கு புரியாது, நீ இதில் தலையிடாத அப்படின்னு சொல்லி அவங்க வாயை அடைச்சிடுறாங்க. இன்னொரு சைடு ராதிகா பார்த்தீங்க அப்படின்னா தனத்தை பார்க்கறதுக்காக ஆட்டோ ஷெட்டுக்கு வந்திருப்பாங்க. அங்கே தனத்துக்கிட்ட நீங்கள் மாமா கிட்ட திரும்ப பேசுனீங்களான்னு கேட்குறாங்க. நான் திரும்ப தான் பேசிட்டேன், நான் உங்களை கல்யாணத்தை பற்றி நான் எடுத்து சொல்லியிருக்கேன், ஆனால் இனிமேல் அவர் தான் முடிவெடுக்கணும், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன நீங்கள் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்படி பேசுனீங்கன்னு சொல்லிட்டு தனத்துக்கிட்ட ராதிகா கேட்குறாங்க. இதுக்கு மேலே நான் என்ன ஹெல்ப் பண்ணுறது, நான் இத்தனை வாட்டி பேசிட்டேன், இதுக்கு மேலே என்னால் பேச முடியாது அவர்கிட்ட, எனக்கு சங்கடமாக இருக்குது, இனிமேல் அவர் தான் முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டு தனம் சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.